எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியில இருக்கிறவங்கனால ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறவங்களுக்கு ஜாப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இது இப்போ சில இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. போன்ஸ்ல இருந்து பெரிய பணக்கார இண்டிவிஜுவல்ஸ் கொடுக்கிற டொனேஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். கிரவுட் ஃபண்டிங் சைட்ஸ், ஆன்லைன் ஃபண்ட் ரைசிங் பிளாட்ஃபார்ம்ஸ், அப்புறம் நேஷனல் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸ் மற்றும் சின்ன லோக்கல் குரூப்ஸும் இந்த வித்தியாசமான எக்கோசிஸ்டம்ல பெனிஃபிட் ஆயிருக்கு. ரீபேரேட்டிவ் தெரபின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பிராக்டிஸ்ல ஒரு ஆளோட செக்ஷுவல் ஓரியன்டேஷனை மாத்த ட்ரை பண்ணுவாங்க. சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், ஹார்மோன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லாட்டி எலக்ட்ரோஷாக் தெரபி மாதிரி மெத்தட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் ஃபால்ஸான விஷயத்த சொல்ல வைக்கிறது. அப்புறம் கவர்மெண்ட் ரைட்ஸை கொடுக்காம இருக்கிறது ஃபேரான்னு கேக்குறீங்க. ஆனா நீங்க ரைட்ஸ்ன்னு சொன்னது என்னன்னு சொல்லவே இல்லை. நீங்க என்னை பத்தி நான் என்ன நினைக்கணும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்ல. உங்களோட ஃபால்ஸ் ரியாலிட்டியை நானும் அக்செப்ட் பண்ணணும்னு நீங்க பிள்ளைங்க கிட்ட சொல்லி கொடுக்கணும். ப்ரிஃபர் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு, இல்ல மேன் கேன் பிகம் அ வுமன், வுமன் கேன் பிகம் அ மேன். ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை டார்கெட் பண்ணி செயல்படல, பொதுவாக தான் இருக்காங்க. பட் இதுல 4 மெத்தட்ல இன்கம் இருக்கு.